ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். பட்ஜெட் இல்லைங்கய்யா, தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை இல்ல. ஆனா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க? இந்த ஆண்டை விட்டுருங்கய்யா, இந்த ஆண்டு நான் பேசவே விரும்புகிறேன். 2021, 22, 23, 24 4 ஆண்டுகள் எடுத்துக்கலாம். நீங்க ஆட்சிக்கு 21ல வந்தீங்க. நீங்க 4 ஆண்டுகள்ல வந்த பிறகு பெருசா எதுவும் பேசலைங்க ஐயா. மத்திய அரசனுடைய டாப் 10 திட்டங்கள், முதல் 10 திட்டங்கள் 4 ஆண்டுகள்ல எவ்வளவு பணம் வந்திருக்குன்னு மட்டும் பாருங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் முழுவதுமாக மத்திய அரசு கொடுக்கின்ற பணம் 4 ஆண்டுகள்ல 38,641 கோடி. விவசாய கௌரவ நிதி PM கிசான் 4 ஆண்டுகள்ல 6,209 கோடி. சமகிரக சிக்ஷா இப்ப பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, அதை நம்ம பின்னாடி பேசுறேங்க ஐயா, 5,880 கோடி. குழந்தைகளுடைய ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய திட்டம் போஷன் அபியான் 2,796 கோடி. சுகாதாரத்தை மேம்படுத்த உட்கமைப்பு நிதி 5,753 கோடி. முதியோர் பென்ஷன் முழுவதும் மத்திய அரசு கொடுக்கிறாங்க ஐயா 2,400. வீடு வீட்டு குடிநீர் ஜல்ஜீவன் திட்டம் 5,899 கோடி. கிராமப்புற மோடி வீடு 3,087 கோடி. இந்த முதல் 10 திட்டத்தை மட்டும் நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் மட்டுமே இன்னைக்கு தமிழ்நாட்டுல தேசிய நெடுஞ்சாலைகள் திட்டத்துல மட்டும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பணி 46,617 கோடி. டிஃபெண்டர்ல ஜொங்கின்னு போறீங்களே, யார் ரோடு போடுறா? ஜொங்கின்னு துரைமுருகன் என்ன பொன்முடி என்ன போட்டி போட்டு பின்னாடி சீட்ல உட்கார வச்சுட்டு ஜொங்கின்னு போறீங்களே, அந்த ரோடு யாரு போடுறா? 46,000 கோடி ரூபாய் மத்திய அரசு இன்னைக்கு தமிழ்நாட்டுல தேசிய நெடுஞ்சாலைகளுடைய திட்டம் மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டி கழிச்சு எப்படி நீங்க கணக்கு பார்த்தால் விமான நிலையம், துறைமுகம், தேசிய நெடுஞ்சாலை, கிராமப்புற ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வீட்டிலிருந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலிருந்து அனைத்தையும் மோடி அவர்கள் நேரடியா கொடுக்கிறாங்க. அதுவும் நீங்க இடையில தடுத்து கொடுக்கிறாங்க. உங்களை பொறுத்தவரை என்ன, மாநில அரசுக்கு நேரடியா வரக்கூடிய நிதி மட்டும்தான் கணக்கு. அதை நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க ஐயா, டிவல்யூஷனுங்கிறோம், கிராண்ட்ங்கிறோம். மத்திய அரசு நேரடியா மாநில அரசுக்கு அந்த பணத்தை அனுப்புறாங்க. இந்த பணத்தை அனுப்பிட்டு நீங்க என்ன வேணுமோ செலவு பண்ணி. அது தமிழகத்திற்கு கடந்த 4 ஆண்டுகள்ல மட்டுமே டெவல்யூஷனாக 1,73,000 கோடி, கிராண்டாக 91,000 கோடி, மொத்தமாக 2,64,000 கோடி பணமா உங்களுக்கு வந்திருக்கு. நீங்க முதலமைச்சருக்கு இதான் பிரச்சனை. அது எப்படி 100 நாள் வேலை திட்டத்துக்கு நீங்க கொடுக்கலாம்? அது எங்ககிட்ட கொடுங்க, நாங்க கொடுப்போம். அது எப்படி மோடி வீடு கட்டுற திட்டத்துக்கு நீங்க கொடுக்கலாம்? எங்ககிட்ட கொடுங்க, நாங்க கொடுப்போம். நேரடியாக உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை மட்டும் கணக்கு போட்டு இவ்வளவு வரி கொடுக்கிறோம், இவ்வளவு வரி திருப்பி கொடுக்குறீங்க. இத்தனை வேலைகள் மோடி செய்யறார். ரோடு போடுறார், விமான நிலையம் கட்டுறார், துறைமுகம் கட்டுறார், வீடு கட்டி கொடுக்கிறார், வீட்டுக்கு தண்ணீர் குழாயிலே கொண்டு வந்து கொடுக்கிறார். இது எல்லாம் தமிழக மக்களுடைய வரி பணம் திரும்ப நமக்கு வருதுங்க ஐயா. கொடுப்பது எல்லாம் திரும்ப வருது. சிலது நேரடியா மாநில அரசுக்கு வருது, சிலது மத்திய அரசு திட்டங்கள் மூலமாக வருது. ஆனா வருது. இதையெல்லாம் தாண்டி பாருங்க, மத்திய அரசு நம்ம வட்டி கடன் நடத்துறோம். முதலமைச்சர் சொல்றார், மத்திய அரசு நீங்க வட்டி கடன் நடத்துறீங்க, இதெல்லாம் வட்டி வாங்கிட்டாங்க ஐயா, கொடுக்கிறோம். நேரடியா உங்களுக்கு 2,64,000 கோடி நிதி பகிர்வு கடந்த 4 ஆண்டுகள்ல, அதுக்கு வட்டியா திரும்ப வந்திருக்கு. ஒரு ஏழை எளிய ஒரு மனிதனுக்கு வீடு கட்டி கொடுத்தா அது வட்டிங்களா? நேரடியா மோடி கட்டி கொடுக்கிறார். ஒரு விவசாயிக்கு நேரடியாக வங்கி கணக்கு பணம் அனுப்பிச்சா வட்டியா? மோடி அவர்கள் இதையும் தாண்டி சொல்றாரு, மாநில அரசுக்கு வட்டி இல்லா கடனா இவ்வளவு கொடுக்கிறோம், 50 ஆண்டுகள் வச்சுக்கங்க, வட்டி கொடுக்காதீங்க. இந்த ஆண்டு 1,50,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க மாநிலத்திற்கு. இதையும் தாண்டி உங்களுடைய உள்கட்டமைப்பு வசதிக்கு இந்த பணத்தை எடுத்துக்கங்க, இது மத்திய அரசனுடைய பணம், நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம், வட்டியே கொடுக்காதீங்க, 50 வருஷம் கழிச்சு அசல திருப்பி கொடுங்க, உட்கட்டமைப்பை மேம்படுத்துங்க என்பதற்காக கொடுக்கக்கூடிய பணத்தை என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசு வட்டி கடை நடத்துறாங்க. அதனால்தான் நான் சொன்னேன், முதலமைச்சர் அவர்களே ஒரு மாநிலத்தை பொய் பிரச்சாரம் மேடையிலே பொய் பேச ஆரம்பித்தால் எப்படிங்க ஐயா நாம உண்மை பேசி மக்கள்கிட்ட அதை எடுத்துட்டு போறோம்? முதலமைச்சரே பேசுறான், வேற யாரு பேசினா கூட பரவாயில்ல. அதனாலதான் முதலமைச்சர் சொல்வதையே திரும்ப அவருக்கு சொல்றேன், ஐயா
பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுங்க போக்கித்த பசங்களே. அவருக்கு மரியாதை கொடுத்து அன்போடு சொல்லுகின்றேன், பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்த சொல்லுங்க ஐயா. மைக் இருக்கு, வாய் இருக்கு என்பதற்காக எது உங்களுக்கு வந்தாலும் தயவு செஞ்சு சொல்லாது.